கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். குருஜி இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான்னு ஜாயின் பண்ணுறார். அதுக்கு 2 குட்டி ஸ்டோரி. 2 குட்டி ஸ்டோரியா? சரி, ஓகே. அது ஆன்டி குட்டியாக இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். லெட்ஸ் வெல்கம். அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே போயிட்டோம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியலையே. நவம்பர் 19ஆம் தேதி என்ன நாள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. குருஜிக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டேயில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும், ஆண்கள் சமுதாயத்துக்கே வந்து ஆழ்ந்த அனுதாபங்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னு அப்படிங்கிறது. ஓகே, we are ruling over the queen. ரூலிங் ஓவர் த குயின். ஓகே, ஸோ குருஜி 2 குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறதா சொல்லியிருக்காரு. ஓகே, ஆமாம். ஃபஸ்ட்டு குட்டி ஸ்டோரி சொல்லுங்கள். அது வந்து ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் தான். அது நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்க்கணும். சரி, ஒரு பேங்க்கில் வந்து கொள்ளையடிக்க ஒரு பெரிய கும்பல் போகுது. ஓகே, அங்கே வந்து பேங்க்கை வந்து கொள்ளையடிச்சிடறாங்க. அந்த போயிட்டுருக்கு, அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அப்போ ஒரே கலாட்டா உள்ள கடவுடாவது சத்தம். அப்போ அந்த லீடர் ஆஃப் த கேங் அவர் சொல்கிறாரு, இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வேற சொல்கிறாரு, இந்த பணம் ஃபுல்லாக கவர்மெண்ட்டோடது. ஓகே, ஆனால் உயிர் உங்களுடையது, அதெல்லாம் எல்லாம் அமைதியாக இருங்க. அப்படி கப்சிப்னு ஆயிடுச்சு. ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க வேண்டியது இருக்குது? பணமா உயிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அமைதியாயிடணும். ரைட். ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உயிருங்கிறது பணம். உயிருங்கிறதே பணம். ஓகே, அதனால இந்த பணத்தை நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், இந்த டைமில் பார்க்கணும். அவசரப்பட்டு விற்றுட்டு வெளியே போயிடக்கூடாது. இல்லாட்டா என்னடா எனக்கு கோடீஸ்வரன் சொல்ல நம்ம என்ன பிச்சைக்காரனா ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, பேஷன்ஸ் ரொம்ப எசென்ஷியல். அப்போ தான் நம்ம வந்து இதுலேயும் ஒரு சாதிச்சு காமிக்க முடியும் நம்ம. சரி, 2வது ஒரு பொண்ணு அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணு வந்து அந்த லீடர் அதை கேங்கை பார்த்து அப்படி ஸ்மெல் பண்ணுறா, சிரிக்கிறா. ஓகே, உடனே அவர் சொல்கிறாரு, நான் இங்கே லவ் பண்ண வரல, ரொமான்ஸ் பண்ண வரல, கொள்ளையடிக்க தான் வந்திருக்கேன், கொள்ளையடிக்க வந்திருக்கேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு. இதில் என்ன தெரியுதுன்னா ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வேலையை மட்டும் செய்யணும், வந்த வேலையை தான் செய்யணும் நம்ம. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்? இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். 8% மேலே எனக்கு கொடுக்குற ஒரே ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு தான். அதனால் இதுக்கு என்னென்ன தகுதி நமக்கு வேணுமோ அதை எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கிறோம். அதில் வந்து பேஷன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுதான் செகண்ட். இது 3வது, கொள்ளையடிச்சு முடிச்சுட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டானுங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டான். அங்கே வந்து நிறைய பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க கொள்ளை அடித்ததில். இந்த லீடர் ஆஃப் த கேங்குன்னா அவன் 6வது ஃபெயிலு. ஆனால் மித்தவனுங்க நல்லா வெல் குவாலிஃபைடு. ஓகே, அதில் ஒருத்தன் MBA படித்தவன் ஒருத்தன் இருக்கான், வேலை இல்லாதவன் தான். ஓகே, அவன் சொல்கிறான், இவ்வளோ கொள்ளை அடிச்சிட்டோம், கோடி கணக்கில் இருக்குது, கமான் கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னா. டேய், ஏன்டா அதெல்லாம் கவுண்ட் பண்ணோம்? அதெல்லாம் வேண்டியதில்லை, வெயிட் பண்ண, டிவிலையும் நியூஸ் பேப்பர்லேயும் வரும். ஓகே, எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கான் அப்படின்னு வரும். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. எதுக்கு இதுக்கு எங்கே எண்ண முடியும்? இவ்வளோ பணம் இருக்குது, எப்படி எண்ண முடியும்? இது என்ன காமிக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, படிப்பு முக்கியம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும். இதெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி டவுன்ஃபால் எல்லாமே 2018-19 இந்தியாவை இது எக்கானமியே ஸ்லோ டவுன் ஆச்சு. ஷேர் மார்க்கெட்டும் அதோட சேர்ந்து தான் போச்சு. இன்னைக்கு வந்து வேர்ல்ட்லே பெஸ்ட் எக்கானமி இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் வந்து சம் க்ரோத் எல்லாம் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால ஷேர் மார்க்கெட்டை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, இதுதான் முக்கியமானது. நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் முக்கியம். நாட்டு இந்த பேப்பர் எஜுகேஷன், MBA இல்லாட்டா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஆர் IIT கிராஜுவேட்லாம் இங்கே ஒன்றுமே செல்லுபடி ஆகாது. அடுத்தது அப்படி பேங்க்குக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். அங்கே மேனேஜர், கமான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணு, ராபரி பற்றி சொல்லு அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், இன்னொருத்தன் சொல்கிறான், அசிஸ்டன்ட் மேனேஜர், சார் இவ்வளோ படத்துக்குள்ளே அடிச்சுட்டு போயிட்டாங்க, நம்ம ஒரு 10 கோடி ஒதுக்கிடுவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகே,
இதுதான் ஸ்விம்மிங் வித் டைட் அப்படின்னு பேர். அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷனாக இருக்கும்போது கூட ஓகே நம்ம அந்த இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்கிறான். அதுதான் முக்கியமானது ஷேர் மார்க்கெட்டில். ரொம்ப அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன், மார்க்கெட் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு, இப்போ என்ன பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். ஸ்டடி பண்ணதை நிறுத்தக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், 52 வீக் லோவாக இருக்க கம்பெனி என்னன்னு பார்க்கணும். சரி, ஏன் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் குறையுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணணும். முன்னாடி பெஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டாக இருந்தது, இன்னைக்கு நாட் ஸோ பெஸ்ட் எக்கானமி. அப்போ ஓவர் வேல்யூவேஷன் இருக்கு. அப்போ ஓவர் வேல்யூவேஷனுக்குள்ள எத்தனை பேர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, எஃப்ஐஐஸ் யார்? அவன் ஒரு ட்ரேடர், அவ்வளோதான். அவன் எங்கே பணம் இருக்கோ அங்கே தான் போகிறான். எல்லாம் இங்கே விற்ற எல்லாம் சைனாவுக்கு போனாங்க. நாங்கள் சைனாக்கெலாம் போன மாதிரியும் தெரியல. எல்லாமே அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அங்கே தான் டாலர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 10 இயர் ட்ரெஷரி பாண்டும் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அங்கே தானே போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிற இடத்துக்கு தானே எல்லாம் சேஸ் பண்ணி போவாங்க. அவங்க ஷேர் மார்க்கெட்டில், ஈக்விட்டி மார்க்கெட்டில் மட்டும் விற்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே, ஈவன் பாண்ட் மார்க்கெட்லையும் விற்றுட்ருக்காங்க. ஸோ அதனால வந்து ட்ரேடர்ஸ் வந்து எங்கே நல்லா இருக்கோ அங்கே தான் போவாங்க. அதான் எஃப்ஐஎஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது. ஸோ இந்த டைமில் வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இதுதான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேஷன்ஸ், தென் ஃபோக்கஸ், தென் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து அடுத்தது வந்து ஸ்விம்மிங் வித் டைட். எந்த மாதிரி இருந்த சிச்சுவேஷனாக என்ன, நமக்கு என்ன வேணும், இந்த சிச்சுவேஷனில் ஏதாவது பண்ண முடியுமா ஷேர் மார்க்கெட்டில், இது ஸ்டடி பண்ணுங்கள். அதுதான் முக்கியமானது. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஸ்டோரி அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இதை பற்றி முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அதாவது பெனல்ட்டி ஷூட் அவுட்டு ஃபுட்பாலில் ஆமாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வே எடுத்தாங்களாம். பெனல்ட்டி ஷூட் அவுட்டு எப்படி, எத்தனை பர்சன்டேஜ் லெஃப்ட் சைடில் அடிக்கிறான், ரைட் சைடில் அடிக்கிறான், கோல் கீப்பருக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எவ்வளோ மிஸ் ஆகுது, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தாங்க. ஸ்டடி பண்ணதில் ஒன்று தெரிஞ்சிச்சு. ஒரு கோல் கீப்பர் வந்து லெஃப்ட் சைடு ஜம்ப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாலும், ரைட் சைடு ஜம்ப் பண்ணி எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 8-9% தான். லெஃப்ட் சைடில் வந்து 8%ம், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 9% தான் சேவ் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஒன்றுமே செய்யாமல் சென்ட்ரலே நின்றுந்தாருன்னா 32% சேவ் பண்ணியிருப்பாராம் கோலை. அதுதான் அந்த சர்வே சொல்லுது. அதனால் சும்மா இருக்கிறது நல்லது. ஓகே, அப்படின்னு தான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம அதாவது ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், நம்ம லெஃப்ட் சைடா ரைட் சைடா விற்கிறதா வாங்குறதா அப்படின்னு இல்லாமல் சும்மா இருங்க, பேஷண்ட்டாக இருங்க, அவசரப்படாமல் இருக்கு, அதுதான். ஆனால் ஏன் கோல் கீப்பர் இதெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரிஞ்சும் ஏன் கோல் கீப்பர் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஜம்ப் பண்ணுறாரு? வெளியிலேருந்து இருக்கிற ப்ரெஷர். எஸ், த சோஷியல் ப்ரெஷர். ஃபேன்ஸ் இப்போ சும்மா இருந்தாலும் என்ன செய்வாங்க, டேய் லெஃப்ட் சைடு ஜம்ப் பண்ணியிருந்தாலும் சேவ் பண்ணியிருக்கலாம்டா, ரைட் சைடு ஜம்ப் பண்ணியிருந்தாலும் சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குற ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்ட டீமாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன அதுதான் இந்த கோல் கீப்பர்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. சும்மா இருக்கிறது வந்து அது வந்து நாட் அக்செப்டபுளாக இருக்குது. அதனால் சொசைட்டி என்ன நினைக்குங்கிறத நம்ம வந்து அதுக்கு தகுந்தாப்பில் ஆக்ட் பண்ண போகிறது. ஏன்னா இந்த பணம் உங்களுது, அதனால் நீங்கள் தான் அதை ஆக்ட் பண்ணணும், நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இதுதான் என்னுடைய ரெண்டாவது ஸ்டோரி. ஓகே, மூணாவது ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்களா? மூணாவது ஸ்டோரி இருக்கு. ஓகே, சரி, நல்ல நியூஸ் வரப்போகுது. அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுது. ஓகே, அண்டு ஃபஸ்ட்டு கோயல் சொன்னார், மினிஸ்டர் கோயல் சொன்னார். இப்போ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ஃபுட் இன்ஃப்ளேஷனுக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் வச்சுட்டாங்க. இதுதான் வந்து எல்லா எக்கானமிஸ்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூட நிறைய யூடியூப்ல இந்த எக்கானமிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி அப்படின்னு நம்மளும் சொல்லியிருக்கோம். நம்ம அப்படி இருக்கிறப்ப ஃபுட் இன்ஃப்ளேஷன் சப்ளை சைட் ப்ராப்ளம்ஸ், நாட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹையராக இருக்கனால நான் வந்து கத்திரிக்காவையும் வெங்காயத்தையும் ஹையர் ரேட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்கே இல்லையே, சப்ளையே இல்லையே, அங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குது. சரி, வெங்காயமே விலையில, பொட்டேட்டோலாம் வந்து சேரல மார்க்கெட்டுக்கு. அப்புறம் வந்து இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையராக இருக்கிறனால தான் இதெல்லாம் வரலன்னு சொல்ல முடியுமா? சப்ளை ப்ராப்ளம், ஏதோ சம் இஷ்யூஸ். இதை வந்து ஆர்பிஐ பார்க்கணும்
அப்படிங்கிற ஒரு இன்டைரக்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆர்பிஐயோட நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம், ஆர்பிஐ கவர்னர் வந்து அவருடைய இது வந்து எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா இல்லையா, இதுதான் செகண்ட் டேர்ம், இதோட முடிஞ்சிடும்னா இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு அந்த இதில் கூட. அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்க போகுது ஓகே அப்படின்னு வந்துருச்சு நியூஸ். அதனால தேர்ட் டேர்முக்கு ஃபஸ்ட்டு டைம் ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த கவர்னருக்கு தேர்ட் டேர்ம் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் இப்போ ஒரு ரைட் டெசிஷன் எடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போ கம்மிங் இதில் குறையிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் மீட்டிங் நடக்க போகுது. மேபி அபவுட் 0.5% வரைக்கும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சப்போஸ் குறைக்கலாம் என்ன ஆகும் நினைக்கிறீங்க? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன் வந்து இத்தனை பேர் டாப் லீடர்ஸ்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு? ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் நம்ம வந்து தள்ளப்பட்டுருக்கோம். ஆக்சுவலாக 2018-19 வந்து நம்ம சொன்னோம் அண்ட் பெரிய எக்கானமி டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து கார்பரேட் டேக்ஸை குறைச்சாங்க, தென் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, தென் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்க டு கிக் ஸ்டார்ட் தி எக்கானமி. ஆனால் இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷன் வந்து மச் அலார்மிங். ஏன் அப்படின்னா பாருங்கள், இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்லி டிஜிட்டைஸ்ட் எக்கானமியாக வந்துட்டோம் நம்ம. ஆஃப்டர் பேண்டமிக் ஹெவியாக மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே தான் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து இப்போ டிக்ளைன் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஷேர் மார்க்கெட் குறைய ஆரம்பிச்சு அப்படின்னா அவங்களுக்கு எது ரிட்டர்ன் கிடைக்க போகிறது? முன்னாடி வந்து அட்லீஸ்ட் 4% அந்த ரிட்டர்ன் ரெகுலராக கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ அது கூட கிடைக்க போகிறதில்ல. அவங்களுக்கு நெகட்டிவாக பார்க்குறான். அவன் வந்து அவன் ஷேர் மார்க்கெட்டில் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அவன் சைக்கலாஜிக்கலி அப்செட் ஆகிட போகிறாங்க நிறைய பேர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற மணியை வச்சுக்கிட்டு இருக்காமல் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அதை போய் எங்கே போய் ஹிட் ஆகும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், குயிக் காமர்ஸ்னு ஒரு செக்ஷன் நியூ ஏஜ் எக்கானமி வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதை போய் ஃபஸ்ட்டு ஹிட் ஆகும். க்ரோத் இல்லைன்னு வச்சுக்கோங்க, குயிக் காமர்ஸ் ஒன்றுமே இல்லை, 0 ஆகிடும். இட் வில் கோ பேக். எல்லாரும் அவன் கடைக்கு போய் அவன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுட்டெல்லாம் அங்கே வச்சு எதுக்கடா வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றவாங்க. ஸோ அதில் யார் ஒர்க் பண்ணுறா? ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ ஆர் எனி அதர் இதை எடுத்துக்கோங்க. அன்எம்ப்ளாய்டு யூத் அர்பன் ஏரியாஸில் அத்தனை அன்எம்ப்ளாய்டு யூத்து யார்? 10வது படித்தவங்க, 12வது படித்தவங்க, இன்ஜினியரு, லேடிஸ், ஜென்ஸு, அத்தனை பேர் சைக்கிள் வச்சுருந்தா கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு இன்கம்காக ஏதோ ஒரு இது கிடைக்கிது, எனக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி கிடைக்கிது, படிப்புக்காக யூஸ் பண்ணுவேன், ஃபேமிலிக்காக யூஸ் பண்ணுவேன், இல்லாட்ட என்னுடைய டெய்லி லைஃபுக்காக யூஸ் பண்ணுறேன், இல்லாட்ட அந்த பைக் வாங்கின காசுக்கு ரீபேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அத்தனை பேரும் அஃபெக்ட் ஆகும். க்ரோத் இல்லை அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. ஸ்பெண்ட் பண்ணலன்னா அந்த குயிக் காமர்ஸ் அத்தனை கம்பெனியும் அவ்வளோதான் கவுந்துரும். ஸோ இதுதான் டேஞ்சரஸ் மொமெண்ட்டு. ஓகே. அப்போ எக்கானமி வந்து சிவியராக ஹிட் ஆகும் தேன் ஏர்லியர் டைம்ஸ். இப்போ 6.77% அப்படின்னா டபார்னு ஃபால் ஆகும். 5% ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம லிஸ்டட் கம்பெனிஸில் பாருங்கள். ஏதர் இது மாமா எர்த் ரிசல்ட்ஸ் நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் டைட்டன் எடுத்துக்கோங்க, அதுவும் நெகட்டிவ். ஸோ கன்சியூமர் டாடா கன்சியூமர்ஸ் அதுவும் நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் ஃபேஸிங் இண்டஸ்ட்ரி எல்லாமே நெகட்டிவ் போக ஆரம்பிச்சிச்சுன்னா பீப்புள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலையும் கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணுறாங்க. அதான் இது ரைட்டு. இது நம்ம வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இனிமேல் வந்து இந்தியா வந்து வந்தோடனே ஆக்ஷன் எடுக்கலாம்லாம் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எக்கானமி வந்து குயிக்காக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து ரொம்ப எசென்ஷியல் ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சா தான் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், இன்க்ரிமெண்டல் பெனிஃபிட்டு. அதனால வந்து அட்லீஸ்ட் அந்த ஸ்லைடை வந்து குறைக்கலாம். ஸ்டாப் பண்ண முடியாது, குறைக்கலாம் அட்லீஸ்ட்டு. நம்மளும் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சினா இன்னும் ஷேர் மார்க்கெட் கிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதோட வீடியோ என்ன பிடிக்கிறோம். இதில் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் தான். சஜஷன் ஒரு விஷயம் கொடுக்குறதாக இல்லை. அதனால் ஸ்டாக்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா அதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் கேட்டுக்கிட்டு ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணும். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரம் பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.